ரீல்ஸ் சார் பார்த்துட்டு இருக்கேன். என்ன சொல்கிறாங்கன்னா, முந்தி இந்த கல் போடுங்க அந்த கல் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு வந்து லைஃப் நல்லா டேர்ன் ஆகணும்னா. மற்ற சில ராசிகளுக்கு வந்து டாட்டாய்ஸ் ரிங் எல்லாம் போட சொல்கிறாங்க. இதெல்லாம் எப்படி சார் நம்ம லைஃப்பை மாற்றோம்? இது ஒன்றுமே மாற்றாதுங்க. பைத்தியக்காரங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுட்டு போக வேண்டியதானே தவிர, தயிர் வடை சாங்கி சாப்பிட்டுட்டு லவ் ப்ரப்போஸ் பண்ணால் லவ் ஓகேன்னு ஒரு ஆள் சொன்னால் பார்த்தீங்களா? மக்களுக்கும் இது மாதிரி ஷார்ட்கட்டில் ஏதாச்சும் சம்பாதிக்கிறதுக்கு வழி இருக்குதான்னு பார்க்கறது கூடிய அவங்களுக்கும் ஒரு போதை அப்படி தான் புரிஞ்சுக்கணுமே தவிர. ஆமையை போடுன்றாங்க. ஆமை மோதிரம் போட்டுட்டு நிறைய பேர் இருக்காங்க. ஆமை மோதிரம் சைனா சிஸ்டம். ஆமாம், சைனாவில் இருக்கிறது அந்த ஆமை. சும்மா பாருங்க, ஜாலியாக பாருங்க, பைத்தியக்காரன் பேசுகிறான்னு பாருங்க. இப்போ என் வீடியோ கூட பாருங்க. நான் சொல்றது யாரும் செய்யாதீங்க. நியூ தமிழ் பக்தி நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ராஜநாடிகா பார்த்திபன் சார் இருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். அதாவது நான் சமீப காலமாக வந்துட்டு இந்த ரீல்ஸ் சார் பார்த்துட்டு இருக்கேன். என்ன சொல்கிறாங்கன்னா, முந்தி இந்த கல் போடுங்க அந்த கல் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு வந்து லைஃப் நல்லா டேர்ன் ஆகணும்னா. இன்னைக்கு இப்போ கரண்ட்ல என்ன ஒரு ரீல் பார்த்துட்டு, நீங்கள் சிம்ம ராசியா, நீங்கள் வந்து இந்த ஃபயர் எலமெண்ட்ல சேர்ந்த நபர்களா, எக்ஸகனில் கோல்ட் ரிங் பண்ணி உங்களோட இண்டெக்ஸ் ஃபிங்கரில் போடுங்க அப்படின்றாங்க. மற்ற சில ராசிகளுக்கு வந்து டாட்டாய்ஸ் ரிங் எல்லாம் போட சொல்கிறாங்க. இதெல்லாம் எப்படி சார் நம்ம லைஃப்பை மாற்றோம்? இது ஒன்றுமே மாற்றாதுங்க. பைத்தியக்காரங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுட்டு போக வேண்டியதானே தவிர, நான் திருப்பியும் சொல்கிறது, நம்மளுடைய விதி சரியில்லாமல் நீங்கள் எந்த வடிவத்தில் ரிங்கு போட்டாலும் வாழ்க்கை மாறாது. இது என்னென்னா, ஒவ்வொரு கிரகங்களுக்கும் கலர், ஒவ்வொரு கிரகங்களுக்கும் உருவம், ஒவ்வொரு கிரகங்களுக்கும் வடிவங்கள் அப்படின்றது பிரிச்சுருக்குறாங்க. அது எதற்காக பிரித்தாங்க அப்படின்னா, இந்த மாதிரி வடிவம் இருக்கக்கூடிய இப்போ சாமக்கோளாறுடம்னு ஒன்று இருக்குது, ஜினேந்திர மாலைன்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து பேசிக்காக அஸ்ட்ராலஜியில் வந்து ஒரு கிரகத்தின் வழியாக இந்த உருவம், சந்திரன்னா வட்டம், சூரியன்னா சதுரம் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஓகேங்களா? அது இருக்குது. அப்போ என்னென்னா, இந்த மாதிரி இப்போ சந்திரன் பவராக இருக்கும், ஒரு வட்டமான பகுதியில் உங்களுடைய பொருள் தொலைஞ்சு போயிருக்கும். வட்டமான பகுதி அந்த இடத்துல இருக்கும். நீங்கள் உங்களுடைய பகுதிக்கு பக்கத்தில் ஒரு சதுரமான ஒரு இடம் இருக்கும், சதுரமான ஒரு பில்டிங் கட்டியிருப்பாங்க, ஒரு தொட்டி மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுலாம் வந்து ஒரு சம்திங், ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக எடுக்கப்பட்ட முயற்சிகள். அப்போ அந்த முயற்சியில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி, அப்போ சதுரமாக மோதிரம் போடு, வட்டமாக மோதிரம் போடு, அருங்கோணமாக எண்கோணமாக மோதிரம் போடு, இந்த கிரகம் ஆக்டிவேஷன் ஆயிருன்னு சொல்கிறது இவங்களுடைய இயலாமை. மக்களுக்கும் இது மாதிரி ஷார்ட்கட்டில் ஏதாச்சும் சம்பாதிக்கிறதுக்கு வழி இருக்குதான்னு பார்க்கறது கூடிய அவங்களுக்கும் ஒரு போதை அப்படி தான் புரிஞ்சுக்கணுமே தவிர, நீங்கள் வடிவத்தால் மோதிரம் போடுறது, கல்லை வித்து மோதிரம் போடுறது, கலர் கலராக மோதிரம் போடுறது, இதனால் எந்த ஒரு யூஸும் கிடையாது. அவங்க ரீல்ஸ் பண்ணுறதுக்காக அவங்க பண்ணுறாங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? நான் திருப்பியும் சொல்கிறது, இந்த ரீல்ஸ் பண்ணுறவங்க கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு வழி, சக்ஸஸ் ஆகிறதுக்கு வழி இப்படின்னு சொல்கிறவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க கோடீஸ்வரனாக இருந்தாங்களான்னு பார்த்துட்டு தான் நம்ம என்ன செய்யணும்? ட்ரை பண்ணணும். இப்போ நான் வந்து உங்களுக்கு கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு வழி சொல்கிறேன் அப்படின்னா, நான் கோடீஸ்வரனாக இருக்கணும்ல. நானே சோத்துக்கு அண்ணங்கா என்ன சொல்லுவாங்க, அன்னக்காவடியாக இருந்துக்கிட்டு நான் எப்படி கோடீஸ்வரனுக்கு வழி சொல்ல முடியுன்ற மாதிரி, இது என்ன வடிவத்தில் போட்டாலும் அவங்க விதி தான் செயல்படும். எனவே இந்த மோதிரத்தில் எண்கோணம் போடுறது, அருங்கோணம் போடுறது, வட்டம் போடுறது, சதுரம் போடுறது, கல் போடுறது போல இது எக்ஸ்ட்ரா இல்லைங்களா? ஆமாம் சார். அது ஹெக்ஸகன் ஷேப் என்ன சார் பண்ணோம்? ஹெக்ஸகன் ஷேப் ஒன்றும் செய்யாது, காஸ்ட் கொஞ்சம் செலவாகும், அவ்வளோதான். அதாவது ஒன்றும் செய்யாதுங்க. நான் திருப்பியும் சொல்கிறேங்க, இது வந்து என்னென்னா, புதுசாக ஏதாச்சும் சொல்லணும்னு நினச்சி ஏதாச்சும் சொல்கிறதுங்க. இந்த தயிர் வடை சாங்கி சாப்பிட்டுட்டு லவ் ப்ரப்போஸ் பண்ணால் லவ் ஓகேன்னு ஒரு ஆள் சொன்னால் பார்த்தீங்களா? அது மாதிரி ஏதாச்சும் ஒரு புதுசாக சொல்லணுன்றதா சொல்கிறேன். நம்ம வேணால் சொல்லுவோம், ஏதாச்சும் புதுசாக சொல்ல வேண்டியது. அப்போ ட்ரெண்ட் ஆகிறதுக்காக இந்த மாதிரி புதுசாக சொல்கிறாங்க. சம்திங் உங்களுக்கு ரீல்ஸ் போகணும். இப்போ ரீல்ஸ்னே நீங்கள் சொல்லிட்டீங்க. ரீல்ஸில் என்ன முக்கியம் அப்படின்னா, புதுசாக ஏதாச்சும் பேசுனா வியூ போகணும். அவன் வியூ போனால் தான் அவனுடைய சேனல் குரோத் ஆகும், சப்ஸ்கிரைபர் வரும், ரெவன்யூ வரும். இதை நம்பி ரெவன்யூ நிறைய ஜோசிக்காரங்க இந்த யூடியூப்பில் ரெவன்யூ நம்பி வாழ்க்கை ஓட்டுறவன் இருக்கிறான். ஒரு கிளைண்ட் வரமாட்டான், ரெவன்யூ வச்சு வாழ்க்கை ஓட்டுறான். அவனெல்லாம் பாவம் என்ன செய்வான்னா, புதுசாக போடணும்ல. இப்போ ஜோதிட விதிகளை எத்தனை தான் பேச முடியும்? ஒரே விதியில் ஒரு 15 விதியை பேசினா அதுக்கப்புறம் ஒன்றும் இதுக்கு ஸ்டஃப் இருக்காது, அதுக்கப்புறம் கண்டென்ட் இருக்காது. அப்போ என்ன செய்யணும்னா, எண்கோண வடிவத்தில் போடு. ஒரு ஆள் என்ன பண்ணுறான்னா, இன்னர் வேறு திருப்பி போட்டால் காசு வரும்னு ஒருத்தன் வீடியோ போட்டிருக்கான். ஓகேங்களா? இன்னர் வேறு பல்ட்டி பண்ணி உல்ட்டா பண்ணி போடுங்க, தையல் வெளியே வர மாதிரி போடுங்க, காசு வரும்னு போட்டிருக்கான். ஓகேங்களா? அப்போ என்ன செய்யறது அப்படின்னா, வேற திருப்பி போடுங்க, இன்னர் வேற திருப்பி போடுங்க அப்படின்னா காசு வரும் அப்படின்னா, அப்போ பார்க்குறவங்க உண்மையில போடுறவன் போட்டுட்டு தான் இருப்பான். அதையும் முயற்சி செய்யறவன் இருக்கத்தான் செய்வான். ஓகேங்களா? ஒரு யாரோ ஒரு ஆள் வந்து 2 கலர் ஷூ போடுறாரு நம்ம ஊர்லேயே. ஓகேங்களா? 2 டபுள் கலர் ஷூ போடுறாரு, கேட்டால் காசு வருங்கிறாரு. ஓகே, அப்போ என்னன்னா, அவங்களுடைய பிரச்சனை வியூ போகணுன்றதுக்காக செய்கிறாங்களே தவிர, அவன் வியூ போகிறதுக்கு நீங்கள் ஏன் வாழ்க்கையை கெடுத்துக்கிறீங்க? அப்போ இதெல்லாம் கோமாளித்தனமாக பண்ணுறாங்களா? மென்டல் தனமாக பண்ணுறாங்க. கோமாளிங்கிறது கூட அது வந்து அடுத்தவனை சந்தோஷப்படுறதுக்காக. மென்டல் தனங்கிறது வந்து அது இன்னும்
அவமானப்படுத்துறதாவே நம்ம எடுத்துக்குவோமே. அது என்னன்னா மக்களை தவறாக வழி நடத்துவது. நான் சொல்றது புரியுதா? இது அவனுடைய முயற்சி அப்படின்னா அது இருந்துட்டு போகுது. ஆனால் இவன் யாரை டார்கெட் பண்ணி சொல்றான்? பாவம், கிராமத்துல இருந்து ஒரு வீடியோ பாக்குறாங்க, உண்மையிலேயே அவங்க வந்து வறுமையில இருக்கிறாங்க. இவன் சொல்லக்கூடிய விஷயத்தை இவங்க மெனக்கட்டு செஞ்சிருவாங்களா? ட்ரை பண்ணிடுவாங்க. பாவம்னா அது அப்ப என்னன்னா அவங்க எவ்வளவு ஒரு எதிர்பார்ப்போட ட்ரை பண்றாங்க. உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது, சமூக பொறுப்புன்னு சொல்றேன், சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு இருக்கு இல்லைங்களா? அப்ப உங்களுக்கு சமூக பொறுப்பு இருக்குல்ல. ஒரு வீடியோ போடுறீங்க, பாக்குறாங்க, அந்த வீடியோவில் நீங்க தவறாகவே சொல்லுவீங்களா? அப்போ நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்? உண்மையிலே பொறுப்பானவங்க சரியான தகவலை கொடுத்துருக்கீங்க. ஹெக்ஸனில் போட்டால் அப்படி வரும், நீ எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்துன்னு கேட்க வேண்டியது இல்லைங்களா? அப்போ அப்படி தான் நம்ம அவங்கவுங்க இப்போ பண்ணுறாங்களே தவிர பார்க்கக்கூடிய மக்களும் வந்து எல்லா வீடியோவும் பார்க்கலாங்க. இப்போ வியூஸ் பார்க்குறோம், ரீல்ஸ் பார்க்குறோம், டான்ஸ் ஆடுறாங்க, குதிக்கிறாங்க, என்னென்னோ பண்ணுறாங்க. அதை பார்த்துட்டு எப்படி தள்ளி விட்டுட்டு போகிறோமோ அது மாதிரி இதையும் தள்ளி விட்டுட்டு போகிறதுக்கு பழகிக்கங்க. ஏன் சார், மக்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மைண்டு வந்து ரொம்ப கரெக்ட் ஆகுதுன்னு டவுட்டாக இருக்குது சார். இல்லை ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறேன். இப்போ நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க, ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக சொல்லணும்னு சொல்லிட்டு உருட்டி விடுறது, அதில் ஏதோ ஒன்று வைரல் ஆகிடுறது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் வந்துட்டு ஹனிமூன் கொண்டாடுறேன்னு சொல்லி டிடிஆர் இவங்க ஏதோ கரெக்ட் பண்ணி ஃபுல்லாக வந்து ஃபயர் ஆகலை, ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ கேட்டால் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறோம். ஏன் அந்த மாதிரி முட்டாள்தனமாக ரொம்ப எக்ஸென்ட்ரிக்காக போவாங்க. ரீலில் எனக்கு தெரிஞ்சு இப்போ போன ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 2 கப்புள் அவங்களுடைய பர்சனலை வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. ஏன்னா இப்போ யூடியூப்ல வந்து நீங்கள் வேற ஒன்றும் இல்லை, யூடியூப்ல வந்து பெய்டுன்னு அதுக்கப்புறமா ஏதோ கிஃப்ட், அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சார்ட்ல கிஃப்ட் சார்ட், அதுக்கப்புறமா வந்து அந்த பேர் எனக்கு மறந்து போச்சு, அந்த சார்ட் பேர். அந்த சார்ட்ல போட்டு நீங்க லைவ்ல போனீங்கன்னா பணம் கட்டலாம் யாராச்சும், ஓகேங்களா? உங்கள்கிட்ட கேள்வி பணம் கட்டலாம், கிஃப்ட் பண்ணலாம், அதுக்கப்புறமா வந்து டோக்கன் போடலாம், அதுக்கப்புறமா நான் வந்து ப்ரீமியர் இது ஆரம்பிக்க போறேன்னா அதுக்கு ஒரு பணம் கட்டிட்டு உள்ள என்ட்ரு ஆகலாம். இதை என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ சாதாரணமாக ஒரு புருஷன் பொண்டாட்டி கஷ்டத்தில் இருக்கிறாங்க, இதை அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க? இப்போ நிறைய போயிட்டு இருக்குங்க, லேட்டஸ்ட்டாக நிறைய வீடியோக்கள் போகுது, பர்சனலான விஷயங்கள், எது கண்டென்ட் போகுது, எதை பேசுனா மக்கள் அதிகமாக பார்க்குறான்னு சொல்லிட்டு அசிங்கமான கண்டென்ட் பேசுனா மக்கள் என்ன செய்கிறான்? லைக் பண்ணி நிப்பாட்டிடுறான். இப்போ தள்ளிக்கிட்டே போகிறான். டபக்குன்னு ஒரு மாதிரி கலராக இருந்துச்சுன்னா கடக்கு நிப்பாட்டி திருப்பி ரிவர்ஸ் பார்க்குறான்றப்ப அவனுக்கு அந்த இதை ஏற்படுத்துறதுக்காக அவங்க என்ன செய்கிறாங்க? இந்த வீடியோ போடுறவங்க, ரீல்ஸ் போடுறவங்க என்ன செய்கிறாங்கன்னா, கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு அடிமட்டமாக இறங்கி அலசுறோன்ற மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்க, இறங்கி கொஞ்சம் பர்சனலாக போகிறப்ப அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நைட்டு தன்னுடைய குடும்பத்தில் நடக்கிறத கேமரா ஆன் பண்ணி லைவில் போட்டுட்டு இவங்க சில விஷயங்கள் பண்ணுறப்ப அதை கண்டுபிடிக்கவே இல்லை. ஏன்னா இவங்க அப்படியே குரோத் ஆகிட்டே இருக்கிறாங்க. பக்கத்து வீடுகளில் பார்க்குறப்ப இவங்களுடைய குரோத் தெரியுது. இவங்க ஏன் குரோத் ஆகுறாங்கன்னு பார்க்குறப்ப எப்படி கண்டுபிடிச்சா 6 மாதம் 7 மாதம் கழிச்சு தான் யாரோ ஒருத்தவங்க இதை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு லாக் பண்ணிக்கிறாங்க. கேமரான்னு சொல்லி எல்லா பொருள்களையும் கைப்பற்றிக்கிறாங்க அந்த ஊர் காவல்துறை. அப்போ பார்க்கக்கூடிய மக்களுக்கு ஏதோ ஒன்று ஓசியில் கிடைக்கிறதுன்ற இல்லாமல் காசு கொஞ்சம் ஒரு 50 ரூபா 100 ரூபா கட்டினா போதுன்ற மாதிரி எத்தனை 50 100 கட்டி அந்த வீடியோ பார்ப்பாங்க. அப்போ இந்த ரீல் அப்படிங்கிறதுல வர்றது அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத ஒரு வீடியோ மாதிரி தான் அந்த ஜோசிக்காரன் என்ன செய்யறான், ட்ரெண்ட் ஆகணும், இல்லைன்னா அந்த வீடியோ ஓடணும். ஆமையை போடுன்றாங்க. ஆமை மோதிரம் போட்டுட்டு நிறைய பேர் இருக்காங்க. ஆமை மோதிரம் சைனா சிஸ்டம். ஆமா, சைனால இருக்கிறது அந்த ஆமை, அப்புறமா வாத்து, மீன் இதெல்லாம் போடுறதெல்லாம் வந்து சைனாவோட. அப்போ என்னன்னா எல்லா நாடுகளிலும் எதற்கு ஃபார்ச்சூனுக்காக, அதிர்ஷ்டத்துக்காக எதை பயன்படுத்துறாங்களோ அதெல்லாம் இவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க, இவங்களும் ட்ரை பண்றது. அவரை விட நீங்க மிரட்டு ஜோசியர் ஆகலாம். நீங்களும் கூகுள் பண்ணுங்க, ஃபார்ச்சூன் ரிங் அப்படின்னு சொல்லி கூகுள் பண்ணுங்க, அதில் நிறைய ஐட்டம் வருது மாதிரி. நீங்கள் எடுத்து வச்சு வீடியோ போடுங்க, நாளைக்கு நீங்கள் ட்ரெண்ட் ஆயிருவீங்க, பெரிய முரட்டு ஜோசியர் ஆயிருவீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி தான். அவனுங்களாம் ஏதோ ஒரு வீடியோ பார்த்து பேசிட்டு இருக்கானுன்ற மாதிரி. பாவம், மக்கள் ஏமாந்துடாதீங்க. சும்மா பாருங்க, ஜாலியாக பாருங்க, பைத்தியக்காரன் பேசுகிறான்னு பாருங்க. இப்போ என் வீடியோ கூட பாருங்க, நான் சொல்றது யாரும் செய்யாதீங்க, நான் சொல்றது யாரும் செய்யாதீங்க. ஏன்னா நான் ஒருவேளை நான் சக்ஸஸ் ஆனவன் தான் சொன்னா என்ன செய்றீங்க, ஃபாலோ பண்ணுங்க. ஒருவேளை நானே அன்சக்ஸஸாக இருக்கிறேன், எனக்கே வழி இல்லை, சோத்துக்கே வழி இல்லாமல் அன்னக்காவடி ஆகிறேன், நான் கோடீஸ்வரனுக்கு ஐடியா கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் அதை செய்யாதீங்க. பிரியாணி இலையை பர்ஸில் வைக்கிறது, பீரோவில் வைக்கிறது, மஞ்சள் துணியில் நிலக்கரியை மடித்து சுருட்டி முடிச்சு போட்டு உள்ளே வைக்கிறது, நம்பர் எழுதிக்கிறது, பீரோவில் நம்பர் எழுதுறது. மகாலட்சுமிக்கு கலசம் வைக்கணுமா சார்? ஏன் மகாலட்சுமி கலசம் கிடைக்காதா? உங்கள்கிட்ட நீங்க தான் செஞ்சு கொடுக்கணுமா? அது செஞ்சீங்கன்னா வீட்டுல உங்களுக்கு வந்து காசு கொட்டுன்னு கொட்டுன்றாங்க. அப்ப இத்தனை வருஷமா மகாலட்சுமி கலசம் இப்ப இவன் தான் கண்டுபிடிச்சான்னா இவன் குடும்பத்துல இருக்க அப்ப என்னன்னாங்க, இப்ப நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஒரு விஷயத்தை, என்ன செய்வேன்னா என் சொந்தக்காரங்களாம் சொல்லி கொடுத்து என்ன பண்ணிடுறேன், எல்லாரும் பெரிய அப்படி உங்க குடும்பத்துல வேணாச்சும் கோடீஸ்வரனா இருக்கான்னு கேட்க வேண்டியதானே. மகாலட்சுமியே கரெக்ட் பண்றாங்க எல்லாத்தையும். அந்த மகாலட்சுமி வீட்டுக்கு வந்துருச்சுன்னா கலசம் செஞ்சு வச்சுன்னா இவன் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருக்கணும், அது அன்லிமிட்டடா இருக்கணும்ல. டப்புன்னு அடுத்த வருஷம் இப்போ திடீர்னு ஒரு பெரிய ஒரு மல்டி மில்லியனர் நம்ம இந்தியாவிலேருந்து வந்துட்டார், இவர் தான் ஜோசிக்காரர் தான் சொன்னாங்கன்னா நான் அவர் சொல்கிறத நம்ம என்ன செய்யலாம், அக்செப்ட் பண்ணிக்கலாம். அவர் அடுத்த வருஷம் ஆள் இருக்க மாட்டார் ஊரில், இல்லைங்களா?
அவனுக்கு சும்மா ஏதாச்சும் சொல்லியிருப்பானுங்க. மக்கள் வந்து ரொம்ப போட்டு மனசை கொடுத்து ஏமாந்துக்காதீங்க. ஏ சார், இப்போ ஹிந்தி பாலிவுட்ல சொல்ற பிரபலமான நடிகை ஒருத்தவங்க வந்து ஸ்படிகம் மாலை போட்டிருக்காங்க. அதை வந்து நோட் பண்ண சொல்லி அம்புக்குறி காட்டுறான். ஸ்படிகம் மாலை. அந்த அவங்க பிரபலமாகிறதுக்கு அவங்க எத்தனை பேர்த்த கடந்து, எவ்வளோ ஆர்டிஸ்ட கடந்து, அதான் நான் சொல்ல வரேன், எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பொசிஷன் வந்திருக்காங்க இல்லைங்களா? நீங்க ஸ்படிக மாலை கொண்டு வந்து ஆரம்பருக்கு போட்டு காமிச்சீங்கன்னா அவங்களுடைய உழைப்பு என்ன ஆகுறது பின்னால? அப்போ ரஜினி மாதிரி ஆனால் டை அடித்தா போதுமா இல்லைங்களா? அவர் கருப்புக்குள்ள டை அடிச்சிருக்காரு, அதனால் ரஜினி பெரிய ஆள் ஆகிட்டாரு அப்படின்ற மாதிரி. அதான் நான் சொன்னேன், நிறைய ஒரு நபருடைய உருவத்தை அப்படியே எடுத்துக்கிறது, ஒரு நபர் செய்த விஷயத்தை அப்படியே செய்வதால் நான் முன்னேற போகிறது கிடையாது. உழைப்பு தான். அவருக்கு பின்னால், அவருடைய வெற்றிக்கு பின்னால் என்ன இருக்குன்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஒருவேளை அவரையே மறுபடியும் இந்த வாழ்க்கையை ஜீரோலேருந்து ஆரம்பிச்சோன்னா தோற்றுருவார். நான் சொல்கிறது புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ நான் ஒரு வெற்றியாளனாக இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையை நான் என்ன சொல்கிறேன்னா, வெற்றியாளன்ற போஸ்டிங்லேருந்து எடுத்துகிட்டு நான் எந்த இடத்துலேருந்து ஆரம்பிச்சனோ அந்த இடத்துக்கு என்னை திருப்பி கொண்டு போய் உட்கார வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த அறிவு எனக்கு அப்படியே அப்ளை பண்ணால் கூட நான் என்ன செய்வேன்? தோற்றுருவேன். எல்லாம் விதி, சரியான நேரம், சரியான விதி, சரியான சிச்சுவேஷன், எல்லாமே காலம் சரியாக கொண்டு வந்து உங்களுக்கு பொருத்தும் பொழுது தான் அது அமையுமே தவிர, நீங்கள் ஏதாச்சும் ஒன்றை மட்டும் காப்பி பண்ணி கொண்டு வந்து அது மாதிரி செய்கிறதுனால 5 பைசா யூஸ் இல்லை. மிக தெளிவான. ஒருவேளை உங்களுக்கு கையே இல்லாமல் மோதிரம் போடுறதுக்கு பென்டகன் மோதிரம் இல்லைங்க, விரல் இல்லாமல் கை இல்லாமல் கூட ஒருத்தனால என்ன செய்ய முடியும்? முன்னேற முடியும். நிறைய வீடியோ பாருங்கள், கை இல்லாமல் முன்னேறியவர்களை பாருங்கள். நிறைய ஸ்பீச்செலாம், நிறைய முற்போக்கு சிந்தனையாளர்கள், பேச்சாளர்கள், சொற்பொழிவாளர்களாக இருக்காங்க. அவங்களாம் எந்த வயரில் மோதிரம் போட்டாங்க? அது சும்மாங்க. நான் சொல்கிறது, உங்களுக்கு விதி இருந்தாலும் நடக்கும். நிறைய மக்கள் வந்து இது மாதிரி மோதிரம் போட சொன்னாலும் நல்லதான், தங்க மாதம் கிடைக்குன்னு வாங்கி போட்டுக்கலாமே தவிர இதை போட்டு கோடீஸ்வரன் ஆயிரம்னு நம்பாதீங்க. அவ்வளோதான். நன்றி. நன்றி, வணக்கம்.